அதின் மேல் உன் நாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துகிறது. என்ன செய்யணும்? சர்வாங்கமாக பலி செலுத்தணும். நமக்குள்ள இருக்கிறதுல கொஞ்சம் கூட வேற ஒரு ஆளுக்குன்னு வைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத என்ன செய்யக்கூடாது? நம்ம உடம்பு, நம்முடைய உடம்புல இருக்கிற ஆவி, நம்ம உடம்புல இருக்கிற மூச்சு, நம்ம உடம்புல இருக்கிற ஆத்துமா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? உரிமையோடு இருக்கக்கூடாது. வேற யாருக்கும் அது உரிமை கிடையாது. உன் உடம்புக்கு நீ தான் உரிமை. உன் உடம்பை உருவாக்கின தேவன் தான் உரிமையாளர். அவர் தான் உன்னுடைய ஓனர்ஷிப்பு. அவர் தான் யாரு? உன்னுடைய சொத்துக்கு, உன் உடம்புடைய சொத்துக்கு தேவன் ஒருவர் தான் என்னது அதிகாரி. மற்றவன் யாரு? திருடனும் கொலைக்காரனும் என்ன செய்கிறான்? கொலை செய்கிறவனுமாக இருக்கிறான். உங்களை அழிக்கிறவனாக இருக்கிறான். அந்த உலகத்தில் இருக்கிறவன் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் வாழ்க்கையை கொடுத்து மறுபடியும் உங்களை உயர்த்தக்கூடிய மனிதன் இந்த உலகத்துல இல்லை. எல்லாம் தாம் பதவியை விட்டு கொடுக்க கூடாது, அடுத்தவன் அந்த பதவிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா தேவன் ஒருவர் மாத்திரமே என்ன செய்கிறார்? நான் இருக்கிற இடத்துல நீ வந்து உங்க அமரும்படிக்கு, நீ இருக்கிற இடத்துல தேவன் வந்து அமரும்படிக்கு தேவன் ஒருவர் தான் இறங்கி வருகிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும், எந்த வருமானம் உள்ளவனும், எந்த பணக்காரனும் நீ இருக்கிற இடத்துக்கு வர முடிய மாட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும். ஆனா தேவன் அப்படி அல்ல. நீ இருக்கிற இடத்துக்கும் வருகிற, உன்னை அவர் இருக்கிற இடத்துக்கும் கொண்டு போகிற. அதுதான் தேவன். அவருடைய கதவுகள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கதவுகள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிற இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? வந்திருக்கிறீங்க. வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்காக, உங்களுடைய அன்புக்காக உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? சர்வாங்கமா கொடுக்கணும். என்ன செய்யணும்? சர்வாங்கமா கொடுக்கணும். என்னுடைய அத்தை, அவங்க பேரு எஸ்தர் பஞ்சவர்ணம். அவங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க, இரவுல சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட 100 பேர் வந்தாலும் சமைச்சு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. சமைச்சு கொடுத்து அவங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா தான் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சாப்பாடையே எடுப்பாங்க. அவங்க 1 மணி நேரம் ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? சாப்பாடு எடுப்பாங்க. ராத்திரி ஃபுல்லாக ஜெபத்தில் இருப்பாங்க. அவங்க தூங்குறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு தலைமைக்கு மேலே 2 கையும் மடக்கி வச்சுருப்பாங்க, முழங்காலில் நிற்பாங்க. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே அங்கே தூங்குவாங்களா ஜெபம் பண்ணுவாங்களாங்கிறத நாங்கள் பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜீவன் எதுக்காக வைக்கப்பட்டிருந்தது? தேவனுக்காக சர்வாங்கமாக வைக்கப்பட்டிருந்தது. அவங்க அடிக்கடி பாடுகிற ஒரு பாடலை நான் இப்பொழுது பாட விரும்புகிறேன். என்னது அந்த பாடல் வந்து அவர் அடிக்கடி பாடுவார். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தையா, கள்ளன் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தையா, கள்ளன் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அவங்க வந்து அப்படி சொல்லும், அப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கொடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அங்கே வருகிற ஜனங்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க, வருகிற ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டாங்க. அதில் தான் தேவன் என்ன செய்தார்? பலருடைய வாழ்க்கையை மாற்றினார். இந்த அங்கே இருக்கக்கூடிய செல்வன் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். இங்கே இருக்கிறதுல ஒரு 4-5 பேர் அங்கே அந்த இடத்துல வந்து நன்மைகளை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே தேவன் ஜெபிக்கிறவர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய பலத்த காரியங்களை செய்கிறார். வாழ்க்கையே மாற்றி அமைக்கிறார். வாழ்க்கையே மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சர்வாங்கமாக அவர்களை